ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் இருக்கக்கூடிய 11th சம் தான் பாருங்கள். இந்த ஃபிகர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் ஓகேங்களா. இந்த ஃபிகரில் அடுத்தது ட்ரையாங்கிள் எஃப்இடி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இதோட ஏரியா. அடுத்தது குவாடிலேட்டரல் பிசிஇஜி ஓகேங்களா. இந்த ஏரியா தான். ஸோ இதை கேட்டிருக்காங்க. இது இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது மட்டும்தான் ஏரியாவை கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் கால்குலேட் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு மேலே 3 சம்மாக கேட்டிருக்கிறதா இந்த இடத்துல ஒரே சம்மாக கேட்டிருக்காங்க படத்தை கொடுத்து. என்ன ஒன்று நம்மளுக்கு ப்ளஸ் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆர்டரில் தான் இருக்குது. அவனே கிராஃப் போட்டு காமிச்சிட்டான். ஸோ அப்போ பாயிண்ட்ஸ்லாம் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக ஏரியாவுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யலாமா? ஸோ வாங்க, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏஜிஎஃப் ட்ரையாங்கிளுக்கான ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பாயிண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். ஏஜிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன். ஸோ ஏரியா ஆஃப் ஏஜிஎஃப் ஓகேங்களா. ஸோ ஏரியா ஆஃப் ஏஜிஎஃப் என்ன வரும்? வழக்கம் போல் 1/2 இன்ட்டு XY மைனஸ் XY ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1 2 2 3 3 1 2 1 3 2 1 3 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா போடுறதுக்கு எப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை -5 3 -4.5 0.5 -2 3. ஸோ ஏரியா ட்ரையாங்கிள்ன்றப்ப 3 பாயிண்ட்ஸு, பட் 4வது ஒரு பாயிண்ட்டு இருக்கதா அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2. ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். -5 இன்ட்டு 0.5 ஓகேங்களா. ஸோ -5 இன்ட்டு 0.5 5 5s are 25 ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் -5 5s are 25. பட் 2 நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால வர்ற ஆன்சரில் ஒரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி எழுதணும் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 3 இன்ட்டு 4.5. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 5 3 மல்டிபிள் பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர். பட் கொஸ்டினில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு டிஜிட், இங்கே பாயிண்டில் இல்லை. ஸோ மொத்தமாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால வர்ற ஆன்சர்லையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்க மாதிரி எழுதணும்னா 13.5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 3s are 6 ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் இந்த டைரெக்ஷன் 3 இன்ட்டு 4.5. ஸோ அகைன் ஆல்ரெடி நம்ம செஞ்சது தான் 13.5. இது ப்ளஸ் இது மைனஸ்ன்றனால ஆன்சர் -2 இன்ட்டு 0.5. இங்கே இதை மல்டிபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 5 10. பட் 0.5ன்றப்ப ஆன்சர் கொஸ்டினில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால வர்ற ஆன்சர்லையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் எடுத்துட்டிங்கன்னா 10 கிடையாது 1 ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணால் -1 ஏன்னா மைனஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. ஸோ ஆன்சர் -3 5s are 15 ஓகேங்களா. ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம சால்வ் பண்ணலாமா? இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. என்ன இருக்குது? 2.5 13.5 எல்லாமே மைனஸ்ன்றதுனால டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். 6 இங்கே எழுதலாமா இங்கே தான் எழுதணும் ஓகேங்களா. ஏன்னா பாயிண்டில் அதை இருக்கிறது தான் இங்கே பாயிண்ட்டுக்கு நேரம். இங்கே பாயிண்ட்டே கிடையாது. பாயிண்ட்னா இங்கிட்டு இருக்கிறது தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தான். ஆட் பண்ணுங்கள். 5 5 0 அகைன் 1 மேலே போயிடும். ஸோ 10 12க்கு 2 மீதி 1 22 ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸில் இருக்கிறதுனால -22. அடுத்தது மைனஸ், இதுவுமே எல்லாமே மைனஸ் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த நம்பரை நான் இங்கே எழுதுகிறேன் 13.5 அதுக்கப்புறம் 1. ஸோ 1ன்றது முழு நம்பர், ஹோல் நம்பர்ன்றப்ப பாயிண்ட்டுக்கு முன்னாடியே போட்டுறேன். 50ன்றது அதே மாதிரி தான். ஸோ பாயிண்டில் எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணுங்கள். 5 பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டு இதப்பெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 9 1 1 2 29.5 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 1/2 -22 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 29.5. ஸோ இதை எப்படி எழுதலாம்? இது மைனஸு இது ப்ளஸ்ஸு ஓகேங்களா.
இதை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னது ப்ளஸ், அதாவது பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம், அதுதான் நம்ம ரூல்ஸு. ஸோ பெரிய நம்பர் என்ன இருக்குது 29.5, சின்ன நம்பர் என்ன இருக்குது 22. ஓகேங்களா, பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லைன்னா 0 தான். ஓகேங்களா, 22ன்றது 22.0 எடுத்திருக்கேன். சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5 9ல் 2 போச்சுன்னா 7 0 7.5. ஸோ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை தான் எழுதணும். ஸோ ப்ளஸ்ஸுன்றப்ப அந்த 1/2 எழுதிட்டு ப்ளஸ் தான் ஆன்சர் என்னது 7.5. ஸோ 7.5 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எழுதுங்க. 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது அதான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ 2 எடுத்துக்கிட்டா 3 2s are 6, ரிமைண்டர் 1.2. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அகைன் 12 என்ன இருக்குது 6. ஓகேங்களா, ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.2 0. ஸோ 3.6ன்றது ஆன்சராக வரும். பட் வந்து 7.5க்கு நான் 7.2 போட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ 7.5 நான் போட்டேன்னா இங்கே 7.5. ஸோ 6 இல்லை 7. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 7.5 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 3 2s are 6, 7 - 6 1. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக 5 இறக்குங்க. ஸோ அப்போ பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ 15ன்றப்ப 15ஆகவே கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 15ல் எத்தனை 2s இருக்குது, ஹவு many 2s, 7 2s are 14. ஸோ 1 பாயிண்டில் இருக்கிறதுனால 1 பாயிண்ட். ஸோ 1.5லேருந்து 1.4 போச்சுன்னா 1. ஸோ பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லைன்னா ஒரு 0வை போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டோம். ஸோ அப்போ 10ல் பார்த்தீங்க அப்படின்னா 5 2s are 10. ஓகேங்களா, ஸோ அப்போ 0 ரிமைண்டர் என்ன இருக்குது நமக்கு போர்ஷன் வந்து 3.75. ஸோ இதையும் கட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா, எதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் எஃப்இடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரையாங்கிள் எஃப்இடிக்கான ஏரியாவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அதான் எழுத போகிறேன். எஃப் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். எஃப்ன்றது நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2,3. அடுத்தது இ பாயிண்ட்டு இ வந்து 1.5,1. அடுத்தது பாயிண்ட்டு டி. சரிங்களா, டி பார்த்தீங்கன்னா 1,3. சாரி, 3 பாயிண்ட்டையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கான ட்ரையாங்கிள் ஏரியாவுக்கான ஃபார்முலாவை நம்ம மேலே தான் எழுதியிருக்கோம், நீங்கள் கீழேயும் எழுதிருங்க. ஓகேங்களா, டிவிஷன் வேறு, ஸோ ஃபார்முலா ரிப்பீட்டட் அங்கே எழுதியே ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -2 3 1.5 1 1 3. அகைன் இது ரிப்பீட்டட். ஓகேங்களா, ஸோ இப்போ எடுங்க 1/2 2 × 1 2, பட் ஆன்சர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸில் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 × 3 15 3s are 45. ஆன்சர் வந்து 0.5 ஒன்று இருக்குது. ஸோ அப்போ 4.5. ஓகேங்களா, ப்ளஸில் தான் வரும். இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன், இதே மல்டிப்ளை பண்ணுறேன். இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். 1 × 3 3. ஓகேங்களா, அகைன் மைனஸ் போட்டுக்கோங்க இந்த டைரெக்ஷன். ஸோ 1.5 × 3 வந்து 4.5. அதே தான் 3 × 1.5 4.5. 1 × 1 ப்ளஸ் 1 ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இதில் மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 2s are 6. ஓகேங்களா, ஸோ அடுத்தது இந்த நம்பரை ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணோமா 4.5 3. ஓகேங்களா, 3க்கு அப்புறம் 0 தான், ஏன்னா முழு நம்பர் இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 7.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே -2 இருக்குது. ஸோ அப்போ 7.5ல் இருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 5 7ல் 2 போச்சுன்னா 5. ஓகேங்களா, 5.5. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்சர் 5.5. இந்த மாதிரி எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதில் -2 இதில் +3. 3லேருந்து 2 போச்சுன்னா 1. 4.5 + 1 5.5. சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்தது செய்யலாமா. இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டேன். -6 + 1 இதை மட்டும் எடுங்க. -6லேருந்து 1 போச்சுன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் தான் போட போகிறோம். ஸோ 6லேருந்து 1 போச்சுன்னா 5 -5. இது பார்த்தீங்கன்னா 4.5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா
5ல் இருந்து 4.5 இது நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம் 0.5. பட் வந்து -5 தான் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் 0.5. ஓகேங்களா. ஸோ இதை எதை எடுத்தீங்கன்னா -0.5. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே சைடில் எழுதி பாருங்கள். நான் எழுதும்போது நீங்களும் சைடில் எழுதிருங்க. அதை வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன். நீங்கள் வழக்கம் போல் எதுவுமே இல்லை எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்பர் எழுதிக்கோங்க. 4.5 அடுத்து 1.0 ஆட் பண்ணால் 5.5. ஸோ இங்கே இருக்கக்கூடியது 6ல் இருந்து 5.5 ஏன்னா இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் பாரோ 10 10ல் 5னா 0.5. ஓகேங்களா. இங்கே வந்து 5 தான் இருக்குது, 5 0. பெரிய நம்பர் தான் சைன் போடணும். பெரிய நம்பர் சைனு மைனஸ். ஸோ அப்போ -0.5 எழுதியிருக்கேன். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/2 5.5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0.5. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 5.5 ப்ளஸ் 0.5 பாருங்கள். 5.5 0.5 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 5 10 அடுத்து 1 6. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 6ன்னு கிடைக்கும். இதையும் கட் பண்ணால் 3 2s are 6. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் எதுக்கு ஏரியா ஆஃப் FED. ஓகேங்களா. ஸோ செகண்ட் டிவிஷன் ஏரியா ஆஃப் FED வந்து 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். அடுத்தது தேர்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரிலேட்டரல் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இதோட ஏரியாவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபார்முலா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல்கான ஃபார்முலா. ஓகேங்களா. BCEG இதுதான் அந்த ஏரியா குவாட்ரிலேட்டரல். ஸோ 1/2 இது வந்து நம்ம குவாட்ரிலேட்டரலுக்கு வந்து 4 டைம்ஸ் எழுதணும். XY 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 மைனஸ் XY 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 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. 1 2 2 3 3 4 4 1. ஓகேங்களா. அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸ் 2 1 3 2 4 3 1 4. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரலுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்குது. 1/2 இந்த பாயிண்ட்டு மைனஸ் 4/2 அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, மூணாவது பாயிண்ட்டு, நாலாவது பாயிண்ட்டு, அகெயின் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரிப்பீட்டட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 1/2 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 4 4. ஓகேங்களா. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2. 1.5 × 0.5. ஸோ பார்த்தீங்கன்னா 1.5 0.5 0.5. ஓகேங்களா. இதை தான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 5s are 25 அகைன் டு 155 5 + 2 75. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் மொத்தம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது 2 நம்பர் இருக்குது. அப்போ வர்ற ஆன்சரை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வர்ற மாதிரி எழுதணும். ஸோ ஆன்சர் 0.75. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 0.75. வெறும் 0.75 போட்டு ஆனால் பாயிண்ட் நமக்கு தெரியாமல் போச்சுன்னா போச்சு. ஸோ அதனால் முன்னாடி 0 போட்டு பாயிண்ட்டு போட்டு 75 போடுங்க. 75 கிடையாது 75. ஓகேங்களா. அகெயின் இதை எடுத்துக்கோங்க. 4.5 × 2. ஸோ 2 5s are 10க்கு 2 8 2 4s are 8 + 1. ஸோ பாயிண்டில் மொத்தமே ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ வர்ற ஆன்சரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வர மாதிரி போட்டிங்கன்னா 0. இது கூட கட் பண்ணிக்கலாம் 9. ஓகேங்களா. ஸோ அப்போ இது மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 9. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் மைனஸ் இந்த டைரெக்ஷன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 2s are 4 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 1 × 1.5 1.5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 4.5 4.5. ஓகேங்களா. அகெயின்
0.5 into 4 ஓகேங்களா. ஸோ 0.5 into 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 4s are 20. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால இங்கே வர ஆன்சரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிடுங்க 2. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 2 தான். பட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ 1/2 எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஆட் பண்ணலாமா? ஸோ நம்பர் 4 2 இது 0.75. ஸோ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கதா நினச்சிக்கிட்டிங்கன்னா 0.75. அடுத்தது 9. ஸோ 9க்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாத இடத்துல 0 போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரோல் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்டு. இதை ஆட் பண்ணுங்கள் 6 15. ஸோ ஆன்சர் 15.75 மைனஸ் சரி இந்த ப்ராக்கெட் எல்லாமே மைனஸ். அப்போ டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே தெரியுது 4, செகண்ட் பாயிண்ட்டு 1.5 ஓகேங்களா. ஸோ அப்போ 1.5, தேர்டு வந்து 4.5, ஃபோர்த் வந்து 2 தான். ஸோ பாயிண்ட் இல்லாதனால நம்ம பாயிண்ட் வந்து 0 போடுங்க. இப்போ ஆட் பண்ணுங்கள் 5 5s are 10 ஓகேங்களா. அகைன் 1 10 12 ஓகேங்களா. இதெல்லாம் ஆட் பண்ணால் 12 மைனஸ் 12 ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/2 இன்ட்டு 15.75 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா 15.75 12ன்றது முழு நம்பர். ஸோ 12 போட்டு 0 0 போடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுருங்க. 15 12 27. ஸோ 27.75 1/2 ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் 27.75 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த சைட்லேயே நான் எடுக்கிறேன் ஓகேங்களா. 27.75 2ஆல் டிவைஷன் பண்ணுறேன் லாங் டிவிஷன் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கிறேன் 1 1 2 2 0 ஓகேங்களா. அகைன் வந்து 7 இறக்குறேன். 7ல் பார்த்தீங்கன்னா 3 2s are 6. ஸோ ரிமைண்டர் 1. அடுத்தது இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கேயும் பாயிண்ட்டை வச்சுருங்க. 7 இருக்குங்க. 17ல் 8 2s are 16. ஸோ அகைன் 1 இந்த 5 இறக்குனிங்கன்னா 15. 15ல் 7 2s are 14. அகைன் 1 0 போட்டிங்கன்னா 5. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் கூட தேவையில்லை. எனக்கு வந்து ஆன்சரு 13.87 முடிச்சுக்கிட்டாலும் போதும் தான், இல்லை 5 போட்டாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் என்னது ஏரியா ஆஃப் பிசிஇஜி ஓகேங்களா. ஸோ அதை கேட்டிருக்க தேர்டு டிவிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக புரியும். ஸோ அது போக பிடிச்சிருந்தது அப்படின்றாலும் இல்லை ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.